வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகத்திலேயே ரொம்ப சத்தான உணவு தாங்க. அது வேற எதுவும் கிடையாது, பழைய சோறு தான். இதை நம்ம பழைய சோறுன்னு சொல்லக்கூடாதுங்க, மிக அரிய சோறுன்னு தான் சொல்லணும். அமெரிக்கால ஊட்டச்சத்து விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வுல உலகத்திலேயே அதிகமான ஊட்டச்சத்து கொண்ட உணவு பட்டியல்ல பழைய சோறு தாங்க முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. பழைய சோறுல பாத்தீங்கன்னா வேற எந்த உணவுப் பொருட்களையுமே கிடைக்காத விட்டமின் B6, விட்டமின் B12 ரொம்பவுமே அதிகமாவே இருக்கு. பழைய சோறுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பாக்டீரியா நிரம்பி இருக்கு. இது நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் போது செரிமான பிரச்சனை நமக்கு சரியாகுங்க. அதுக்கப்புறம் செரிமான மண்டலம் ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்கும். பழைய சோறுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறனால நம்ம உடம்புல எந்த நோயுமே சீக்கிரமா தாக்காம இது பாதுகாக்குது. நம்ம இந்த பழைய சோறை ரெகுலரா காலையில எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மள சீக்கிரமா முதுமை அடையாம தடுக்குது. முதியோர்களின் பிரச்சனையான எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பழைய சோறு ஒரு நல்ல தீர்வா இருக்குங்க. அதுக்கப்புறம் வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்பவுமே சூடாயிரும். இந்த பழைய சோறை ரெகுலரா காலையில எடுத்துட்டு வரும்போது உடல் குளிர்ச்சியாவே இருக்கும். இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குவதோடு ரத்த அழுத்தத்தையும் சமப்படுத்துதுங்க. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழைய சோறு ரெகுலரா எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதுக்கப்புறம் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். இப்ப நான் சொன்ன பயன்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா பழைய சோறுக்கு இந்த பாலிஷ் பண்ண அரிசி, அதாவது இந்த வெள்ளை அரிசியை எடுத்துக்காதீங்க. நம்ம பாரம்பரிய அரிசி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துங்க. நம்ம பாரம்பரிய அரிசிகள் பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி, கைக்குத்தல் அரிசி, செவப்பரிசி, கவுனி அரிசி, கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க நம்ம பாரம்பரிய அரிசி. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பழைய சோறுக்கு எடுத்துக்கோங்க. இல்ல இந்த அரிசிகளையே நீங்க மாத்தி மாத்தி கூட எடுத்துக்கலாம். இந்த பழைய சோறுக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா நீங்க சுண்டக்காய் வத்தல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயம், இல்லைன்னா நீங்க ஏதாவது துவையல் கூட எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.